மேஷ ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஒரு 65 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருந்துகிட்டே. நேத்திக்கு வந்தவங்க எல்லாம் நம்மளே ஆர்டர் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் இந்த இடத்துல செயல்பட்டீங்க அப்படின்னு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2.5 வருடங்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சியினால எங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திருக்கணிதப்படி அக்யூரேட்டா நமக்கு நடக்கக்கூடிய பலன்களை கணிச்சு சொல்றதுதான் திருக்கணிதம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி. எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி. ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆயுள் காரகன்னால, அதுவும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா, எல்லாரும் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பெயர்ச்சியில எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுது, அந்த ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 நட்சத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள், அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்து சேரும். மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல விரய சனியாக பெயர்ச்சி ஆகிறார். வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவான் அந்த அடுத்த, அதாவது 2027 6வது மாதம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் விரய சனியாக இருக்கிறார். இந்த 7.5 சனியின் தொடக்க காலம் தான் இந்த விரய சனி. இந்த 2.5 வருடங்கள் அடுத்த ஜென்ம ராசியில வரும்போது 2.5 வருடங்கள், அடுத்த ராசிக்கு அடுத்த ராசியான உங்களுடைய 2ஆம் இடத்துல வரும்போது பாத சனியாக 2.5 வருடங்கள், மொத்தம் 7.5 வருடம் தான் இந்த 7.5 சனின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்பதான் தொடங்கி இருக்கு. உங்களுக்கு விரய சனியாக சனி பகவான் உருவெடுத்திருக்கிறார். அதனால இன்னும் காலங்கள் இருக்கு. உங்களுக்கு இப்பவே எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருமா, எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா, எங்களுடைய குடும்பத்துல ஏற்கனவே நிறைய திருப்தியின்மையாக இருக்கு, ஒரு மனசு ஒரு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மேஷராசி என்பவர்களும் நீங்க இந்த 7.5 சனியின் மூலமாக பயப்பட தேவையில்லை. சில தேவையில்லாத, அதாவது விரயங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம், ரொம்ப கண்ட்ரோலா இருந்துட்டீங்க, சனி பகவானுடைய ஒரு காரகத்துவமே பாத்தீங்கன்னா எளிமையாக இருந்துட்டோம், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பொருள் ஆசைக்கும் நம்ம இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னா இந்த 7.5 சனியா இருந்தாலும் சரி, அஷ்டம சனியா இருந்தாலும் சரி, எந்த ராசியினரையும் பாதிக்காது. மேஷ ராசி என்பவர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப துடுக்கான செயலை செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்து அந்த வேலையிலிருந்து நம்ம எப்படி ஒரு வருமானம் ஈட்டுறது. ஒரு 45 வயது 50 வயது உடையவர்களா இருக்கிறாங்க 7.5 சனியில இந்த மேஷராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல, அவர்களுடைய தொழில கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போதுமே சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்ப கொஞ்சம் சின்ன பிரேக் மாதிரி, அதாவது தொடர்ந்து வேலை செஞ்சு ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்த மாதிரி தான் இந்த விரய சனி இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க சேமித்து வைக்கக்கூடிய இந்த பணமாகப்பட்டதுதான் அடுத்து வரக்கூடிய ஒரு 5 வருடங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த மேஷ ராசி என்பர்கள்
நிறைய ஒரு பிளான் போட்டுட்டே இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு குடும்பத்துக்காக சில வேலைகளை செய்யணும், குடும்பத்திற்காக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல படிக்க வைக்கணும், நல்ல ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டு மேனர்ஸ் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த விரய சனி ஓரளவுக்கு தொழில்ல ஒரு மந்த தன்மையையும், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல ஒரு சின்னதான ஒரு சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இது சில பேருக்கு உங்களுக்கு ராசிக்கு படிதான் இந்த 7.5 சனி வருது. உங்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்துல? ஏதாவது செஞ்சுட்டா நமக்கு அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, ஒரு நஷ்டங்கள் வந்துடக்கூடாது, நம்மளுடைய பணங்கள் விரயமா ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ணங்களா இருக்கும். சில பேர் மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கூட்டு தொழில் செய்யறதுக்கு ஆரம்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நீ உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போடு, நம்ம 2 பேருமா சேர்ந்து செய்யலாம், இப்படின்ற மாதிரியான முயற்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க அதெல்லாம் ஒத்தி வச்சிடணும். எந்த விதமான ஒரு கூட்டு தொழிலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல செட் ஆகாது. வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை இடத்துல மிக கவனத்தோட வேலை செய்யணும். இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது, நான் ஏற்கனவே 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த கம்பெனில, நேத்துக்கு வந்தவங்க எல்லாம் நம்மளே ஆர்டர் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் இந்த இடத்துல செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அந்த வேலையை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும். பொறுமை ரொம்ப நிதானமா கடைபிடிக்கணும். பொறுமையை எங்க கடைபிடிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சனி பகவான் ஆதாயங்களை தேடி தருபவராக இருப்பார். எங்க பொறுமையை இழக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கடினமான பிரச்சனைகளை உருவாக்குபவராக இந்த சனி பெயர்ச்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2.5 வருடங்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சியினால எங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கும் திருமண பாக்கியத்திற்கும் இந்த காலகட்டம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சில மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சனி விரயத்துல வராரு, அப்போ நாங்க கல்யாணம் பண்றதுனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்றதுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் நிலைத்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குடும்பம் சம்பந்தமான விரயங்கள் அதிகமாக இருக்கலாம், ஒரு சுப விரயமாக இருக்கலாம், வீடு கட்ட முயற்சியில ஈடுபடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ஏதாவது வீட்டிற்காக செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்க இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்காக படிப்பு செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு டைம். பெரிய குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்லூரிக்கோ இல்ல வெளிநாட்டு படிப்பிற்கோ உண்டான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் அவருடைய பார்வையின் மூலமாக சில விரயங்களை கொடுக்கறதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அப்பாவளி உறவுகள் மூலமாக அதிகமான ஆதாயங்கள் இந்த இடத்துல காத்துட்டு இருக்குது. அப்பாவளி சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியிருந்ததுனாலும் இந்த காலகட்டம் அந்த வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மேடம், இந்த மேஷ ராசியில நாங்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறோம், எங்களுக்கு ஏற்கனவே கடன்கள் அதிகமாக இருக்கு, அந்த கடன்கள் மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வருமா? ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு போலீஸ் கேஸ் இந்த மாதிரி கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம நாங்க இடம் விட்டு இடம் பெயர்ந்து மாறிக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் மனதளவுல போயிட்டு இருக்கு. இனிமேல் கொண்டும் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தீருமா? நாங்க கடந்த ஒரு 2 வருஷமா தான் ஓரளவுக்கு நிம்மதியா இருந்துட்டு இருந்தோம். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கடன்காரங்களுடைய தொந்தரவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதனால என்னுடைய குடும்பத்துல சூழ்நிலைகள் சரியில்லை இப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடனுடைய பிரச்சனைகள் காரணமாக சில தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தான். இப்ப சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு ஏதாவது அவமானத்தை கொடுக்குறாரு, அசிங்கத்தை கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக அதுல ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கும். அதனால அந்த அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் கஷ்டப்படாமல்
சில விஷயங்களை நீங்க உணர்வு பூர்வமாக சந்திச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீங்க எப்படினாலும் நீங்க தான் கடன் கொடுக்க போறீங்க. அதனால அதற்குண்டான ஒரு டயத்தை மாத்திரம் நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன்களை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தையும் ருணரோக சத்ருஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு கடன் வாங்கியாவது பழைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார். அடுத்து பரணி நட்சத்திரம் சொன்னாலே எல்லாருமே தரணி ஆழ்வான்ற ஒரு வாசகம் இருக்கு. இந்த பரணி நட்சத்திரக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் எப்போதுமே இருக்கா? கடவுள் அந்த அவங்களுக்கு கஷ்டமே கொடுக்காம இருக்கிறாரா அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் தெரியும். இவர்கள் எந்த அளவுக்கு மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் மிக பெரிய அளவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த பரணி நட்சத்திர நண்பர்கள் கையில ஒரு பைசா சேர்த்து வைக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் தானம் தர்மம் கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள். தன்னுடைய கையில ஏதாவது ஒரு பைசா வந்துருச்சு அப்படின்னா மிக பெரிய அளவுல அது செலவு செய்வதில் முதல் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு டைம். அடுத்து பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர்களோடு மிகவும் ஒரு கேர்ஃபுல்லா பழகணும். ஏதாவது ஒரு வார்த்தைகள் விட்டுட்டீங்க அப்படின்னா யதார்த்தமான வார்த்தைகள் மிக பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். ஏதோ நம்ம சாதாரணமா பேசணும்னா அன்னைக்கு சாதாரணமா தான் பேசினேன் ஆனா அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு அந்த ஒரு யதார்த்தமான பேச்சு மிக பெரிய அளவுக்கு அந்த குடும்பத்துல பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியிடத்திலயும் சரி வீட்லயும் சரி ரொம்ப வார்த்தைகளை நிதானமாக கையாளணும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக 1.5 வருடத்திற்கு மேலாக சில ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்நோக்கி இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு இந்த காலகட்டத்துல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு உங்களுடைய ப்ரையாரிட்டி படி கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சாலும் அந்த ப்ரமோஷன் மூலமாக உடல்நல பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அதாவது உங்களால வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் ஒர்க்லோடு அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு டைம். ஏண்டா ப்ரமோஷனை எதிர்நோக்கி நம்ம இருந்தோம், ஏண்டா நம்ம வருமான உயர்வுக்காக காத்துட்டு இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு அந்த சனி பயிற்சி உடல்நல குறைவுல மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. மேஷ ராசியில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல புதிதாக தொழில் தொடங்குவதில் மிகவும் கவனத்தோட இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்ல ரொம்ப ஜாக்கிரதையோடு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களை கையாளணும். சினி மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நட்புறவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. யாரிடத்துலயும் கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க. கடன் தான் இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு டைம். அதனால கடன் வாங்குறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வயதானவர்களுக்கு மேஷ ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஒரு 65 வயசுக்கு மேல ஆயிடுச்சு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய ஆயுள்ல ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய ஆயுள்ல எந்த அளவுக்கும் பிரச்சனைகள் வராது. உங்களுடைய மனநிலை தான் கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாத ஒரு எதிர்மறை எண்ணங்களாக இருக்கும். ஆயுள் பயமா இருக்கு அப்படின்றவங்க கோயில்ல போய் உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய மாசம் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போறோம். மிக பெரிய அளவு அந்த 7.5 சனியின் பாதிப்புல இருந்து நீங்க ஈஸியாக வெளியில வரலாம். இது எல்லாமே மேஷ ராசி அன்பர்களுக்கு நான் கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். திருக்கணித முறைப்படி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எல்லாருமே சனி பயிற்சியே இல்லையே மேடம் நீங்க இவ்வளவு நேரம் கத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கும். இது திருக்கணிதப்படி அக்யூரேட்டா நமக்கு நடக்கக்கூடிய பலன்களை கணிச்சு சொல்றதுதான் திருக்கணிதம். இது 29ஆம் தேதி மார்ச் மாதம் நமக்கு இந்த 30ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதோடைய கோச்சார பலன்கள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதக பலன்கள் உங்களுக்கு இந்த காலத்துல திசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.